ஹாய் ஹலோ மை டியர் மக்களே வணக்கம். இன்றைக்கி எங்கே இருக்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறாமகால். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்தியூர் டு ஆப்பக்குடல் ரோட்டில் கிட்டத்தட்ட தவுட்டுப்பாளையத்திலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் வந்து இந்த ஆறாமகால் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து அக்டோபர் 2ஆம் தேதி அப்படிங்கிறதுனால ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. பட் இருந்தாலும் இங்கே வந்ததில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்தியன் காயின்ஸு பழைய காயின்லேருந்து நம்ம இந்த 20 பைசா 10 பைசா இதெல்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் இங்கே வந்து நிறைய வெரைட்டியாக இருந்துச்சு. அப்புறம் அதுவும் இல்லாத நம்ம அந்த காலத்து 1 ரூபா இங்கே பாருங்கள், அந்த காலத்து 1 ரூபா காயினு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த 1 ரூபா காயினு. இப்போல்லாம் வந்து இந்த 50 பைசாவே வந்து முடிஞ்சு போச்சு. இந்த 50 பைசா காயினு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே 1 ரூபா காயினு 50 பைசா. இந்த 50 பைசா, இந்த 50 பைசா வந்து டாஸ் போடும்போதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். என்னென்னு கேட்டிங்கன்னா 50 இந்தியா அப்படின்னு சொல்லி டாஸ் போடுவோம். அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கிறது வந்து காயின்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து இதே மாதிரி தான் 50 பைசா காயின், குட்டி காயின். 25 பைசா காயின் பார்த்திங்கன்னா தெரியும். 25 பைசா காயின். இது 25 பைசா சின்ன காயின். பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு காண்டாமிருகு மாதிரி ஒன்று போட்டிருக்கும். இது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 10 பைசா காயின். இதெல்லாம் பார்க்கணும் ரொம்ப குட்டியாக சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு டேஞ்சர் அந்த காலத்தில் இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து ஈஸியாக வாய்க்குள்ளே போட்டு முழுங்கிடும். அப்போ முழுங்கினதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கு வந்து படாத பாடுபடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 10 பைசா காயினில் நடக்கும் நிறையா. அதே மாதிரி இந்த 20 பைசா பாருங்கள், பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி 90s மெமரிஸ்க்கே கூட்டிகிட்டு போயிடுச்சு நம்மளை. இந்த 1 பைசாலாம் நான் பார்த்ததில்ல. காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 1 பைசா காயின்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இது எப்படின்னா 1967 இந்த காயின். இந்த 1 பைசா காயின்லாம் வந்து 1967 எடுத்த காயின், சாரி உருவாக்கின காயின். இந்த 2 பைசா இது 1964. அதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி காலம். அது எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. இந்த ஒரு காயினோட விலை வந்து 10 ரூபாயோ 20 ரூபாயோ சொன்னார். அண்ட் தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஓட்ட காயின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1945 வந்த காயின். பாருங்கள், நாணயம் வந்து எப்படிலாம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அது போக ஒரு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காரு புக்கில், கரன்சி ஆல்பம்னு சொல்லிட்டு. அதையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 1940 1 ரூபி இந்தியா, அப்புறம் நிறைய பேர் ஃபோட்டோலாம் போட்டு இருக்குது. அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காரு. இது நம்ம நார்மல் 5 ரூபா காயின் தான். அரணாவா இல்லை எட்னாவா அது? ஆமாம், 1/2. வாங்க. நாங்கள் என்னென்ன இருக்குது? எல்லாம் குழந்தைங்க விளையாட்டு பொருள் எல்லாமே. இதெல்லாமே மரத்தில் ஆனதா? அண்ணா இதெல்லாம் விலை என்னண்ணா? 50 ரூபாயிலிருந்து ஒரு 500 ரூபா வரைக்கும் இருக்கு. ஓகே ஓகேண்ணா. 500 ரூபா பொருள் என்னென்ன? 500 ரூபா பொருள் இதில் 500 ரூபாயா? காரு இந்த மரத்தில் காமிக்கிறதா? இங்கே பாருங்க, இதெல்லாம் 500ஆ? இதெல்லாம் 500. இதெல்லாம் 500. இங்கே பாருங்கள், இதெல்லாமே வச்சுருக்குறாங்க. எல்லாமே மரத்தால் ஆனது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆனால் நீங்கள் எந்த ஊர்ண்ணா? கோயம்புத்தூர்லேருந்து வரீங்களா? இதெல்லாம் வேணும்னா உங்களை எப்படி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து கொடுப்பீங்களா? ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து கொடுப்பீங்களா? இது இந்த பாம்பெல்லாம் எவ்வளோ? பாம்பு 100 ரூபா. 100 ரூபாயா? ஓகேண்ணா. உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லிடுங்கண்ணா. ஓகே கார்டு காமிச்சிங்கன்னா போதும். அனு ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அன்பழகன், கோயம்புத்தூர். ஓகேங்கண்ணா. ஃபோன் நம்பர் இதில் இருக்குது, பார்த்துக்கங்க. 9791493060. ஏதோ சேலம் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ்னு போட்டிருக்கிறாங்க. இந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா மொஜிட்டோ, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லி இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. காலிஃப்ளவர் சில்லி, பானிபூரி, தட்டோட செட்டு, ஸ்வீட் கார்னு. எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஈரோட்டில் இருந்தா? எவ்வளோக்கா எல்லாமே? 30 ரூபா பிளேட். எல்லாமே 30 ரூபாயா? தட்டோட செட்டு 30.
கட்டோட செட்டு 30 ரூபா, பானிபூரி 30 ரூபா, ஸ்வீட் கார்ன் 30 ரூபா, ஆ காலிஃப்ளவர் சில்லி 30 ரூபா, காலிஃப்ளவர் சில்லி 30 ரூபா தானவா? காலிஃப்ளவர் சில்லி எவ்வளோ தருவீங்க? 50 100? 100 30 ரூபா, ஓ 100 கிராம் 30 150 ரூபா, பிளேட் ஃபுல்லாக பிடிக்கும் 50 ரூபா, 50 ரூபா. ஓகேக்கா. ஐஸ்கிரீம் 30 ரூபா, ஐஸ்கிரீம் 30 ரூபா எல்லாமே. மொஜிட்டோ ஜூஸ் 40 ரூபா. மொஜிட்டோ ஜூஸ் வந்து 40 ரூபா. ஓகேக்கா. இங்கே ஓரளவுக்கு வந்து சீப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆறாம் மகால் அந்தியூர் தோட்டுப்பாளையத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை நாளைக்கு கடை இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் தான் இருக்கும். முடிந்தாலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். See you. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக், கமெண்ட், ஷேர் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. டாடா, டேக் கேர், பை பாய், see you.